ஹலோ டியர்ஸ், இன்றைக்கி ஈவினிங் புதுசாக ஒரு டிஷ் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நான் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். பார்க்கும்போது செம்ம அப்பிடைசிங்காக இருந்துச்சு. சரி நம்மளும் ட்ரை பண்ணலாமேன்ட்டு அமர ஒர்க் முடிஞ்சு வரும்போது பன்னீர், சீஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டு ஆனால் செய்கிறது எப்படின்னு மறந்துட்டேன். அதான் திரும்ப ஒரு தடவை ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பேனில் நல்லா பட்டர் தடவி ஸ்லைஸ் பண்ண உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடணும். அது ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா வெந்துடும். அதுக்கு மேலே 2 எக்கை வந்து நல்லா பீட் பண்ணி ஊற்றிடணும். அதுக்கு மேலே துருவி வச்ச சீஸை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். மேலே ஸ்டஃபிங்காக பன்னீர், தக்காளி, வெங்காயம் அது எல்லாத்தையும் அந்த சீஸ் மேலே வச்சுட்டு பெப்பரு, அதுக்கப்புறம் லைட்டாக காரத்துக்காக வந்து நான் மிளகாத்தூள் போட்டேன். ஆக்சுவலாக அதுக்கு வரமிளகாவை ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் மிளகாத்தூள் அவசரத்துக்கு எதுவும் இல்லாதனால மிளகாத்தூளை மட்டும் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு மொத்தமாகவே டிஷ்ஷே வந்து 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. பார்க்க உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு வந்து லைக் அந்த பீட்சா டேஸ்ட்டில் வந்துச்சு. உண்மையிலே அந்தளவு நம்ம ஹோம்மேடில் இவ்வளோ செய்கிறது வந்து நல்லா இருந்தது. சிம்பிளாக இருந்துச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அமரும் நிவி அதை சண்டை போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் 2 பேரும் சண்டை போடாமல் சாப்பிடுங்கடா. சரி நீ போய் சாப்பிடு. சாப்பிடு. எனக்கா ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக செஞ்சு ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் செஞ்சேன். அது சூப்பராக இருந்தனால 2வது ரவுண்டு வந்து அமரே செஞ்சுட்டான். அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தோடனே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். உண்மையிலே செம்மையாக இருந்தது.